உயிரே 19. இரவின் நேரத்தை கூட கவனிக்காமல் தனக்கு மெசேஜ் வந்த புது நம்பருக்கு அழைப்பு விடுத்தான் வேந்தன். அழைப்பு எடுக்கப்பட்டதும் ஒருவித படபடப்பு கலந்த எதிர்பார்ப்புடன் ஹலோ என்றான். ஹலோ என்ற எதிர்முனையில் லட்சுமி குரல் கொடுத்தார். தன்னவளின் குரலுக்கு பதிலாக வேறொரு குரல் கேட்க திகைத்து நின்றான் வேந்தன். ஹலோ வேந்தன், நான் லட்சுமி பேசுறேன். இதான் என் நம்பரு, அதான் மெசேஜ் பண்ண. லட்சுமி அக்கா என்றதும் மொத்தமாக ஏமாற்றம் அடைந்த வேந்தன் சரிக்கா என போனை அணைத்தான். தன்னவளை தேடி தேடி ஏமாற்றமே மிஞ்சி வருத்தத்துடன் சோர்ந்து போனான் வேந்தன். இருந்தும் வெகு நாட்களுக்கு பிறகு தன்னவளை போட்டோவில் பார்த்த மகிழ்ச்சி காயம் கொண்ட நெஞ்சிற்கு வெண்சாமரம் வீசியது. மறுநாள் வீட்டிலிருந்து ஹாஸ்டலுக்கு புறப்பட்டாள் மலர். வழியில் வேந்தன் வேலை செய்யும் சீனியர் வக்கீல் ஆபீஸ் ஊரில் இறங்கி அந்த ஆபீஸ் இருக்கும் பக்கம் மெதுவாக நடந்தாள். உள்ளுக்குள் முகிழ்ந்த குறுகுறுப்புடன் இதழ்களில் அர்த்தம் தெரியாத புன்னகையுடன் வேந்தன் பிராக்டிஸ் செய்யும் ஆபீஸ் எதிர்ப்புறம் இருந்த ஜவுளி கடையினுள் நுழைந்தாள். கடையினுள் நுழைந்த பிறகுதான் வேந்தனை பற்றிய நினைவில் கடையினுள் நுழைந்ததை உணர்ந்தாள். உள்ளே நுழைந்ததற்கு ஏதாவது வாங்குவோம் என்றெண்ணி சுடிதார் பார்த்தாள். ஒரு வழியாக மலரின் நீண்ட நெடுநாளைய ஆசையான முழு கருப்பு வண்ண சுடிதார் எடுத்து வெளியில் வந்தாள். நேரம் நிற்காமல் கடக்க தான் கல்லூரிக்கு செல்வதற்கான பேருந்திற்கு நேரம் ஆகிக் கொண்டிருப்பதை உணர்ந்தவள் மனமே இல்லாமல் அங்கிருந்து நகர்ந்தாள். பேருந்தில் ஏறி வேந்தன் பிராக்டிஸ் செய்யும் ஆபீஸை கடக்கையில் ஜன்னல் வழியாக அவ்விடத்தை கண்டவள் ஐ ஹேட் யூ இடியட் என முன்முணுத்து ஆயாசமாக இருக்கையில் சாய்ந்து கொண்டாள். மனம் முழுவதும் ஏதோ வெறுமை பரவ தனது போனை எடுத்து அதில் பதிவு செய்திருந்த வேந்தனின் நம்பரை அழித்துவிட்டு இனம் புரியாத கோபத்துடன் தனது பேக்கில் வைத்தாள். வழக்கமாக பேருந்து பயணத்தை துளி துளியாக ரசிப்பவள் அன்று வெறுமையுடன் கண்களை மூடிக்கொண்டாள். ஜன்னல் வழியே நகரும் மரங்களோடு பேச்சுவார்த்தை நடத்தி அபூர்வமாக தெரியும் அணில் பிள்ளைகளை கண்டு துண்டி குதிப்பவள் அன்று எதையும் கண்டு கொள்ளாமல் வெறுமனே பார்த்தவாறு வந்தாள். ஜன்னல் ஓரத்தில் அமர்ந்து கன்னத்தில் கை வைத்தபடி முகத்தில் மோதும் காற்றை கண்மூடி ஆழ சுவாசித்து பேருந்து பயணத்தை அனுபவித்து ரசிப்பவள் சுற்றுப்புறம் மறந்து வெற்றிடமான கனத்த மனதுடன் பயணித்தாள். எதற்காக தன் இதயம் இவ்வளவு வெறுமையை சுமக்கிறது என்பதை அறியாமலே கனத்த இதயத்துடன் ஹாஸ்டலுக்கு வந்து சேர்ந்தாள். மதியத்திற்கு மேல் ஹாஸ்டலுக்கு வந்து சேர்ந்தவள் இனி எப்படி காலேஜுக்கு போறது என சலிப்புடன் எண்ணியவாறு அறையில் வந்து ஆயாசமாக படுத்தாள். மீண்டும் வேந்தனின் நினைவலைகள் வந்து மோத படுக்கையில் இருந்து எழுந்து அறையை விட்டு வெளியே வந்தாள். அறையின் வெளியே விடுதி வளாகத்தில் இருந்த பெரிய வாகை மரத்தில் அணில் பிள்ளைகள் கூடி விளையாடி கொண்டிருக்க அதை சிறிது நேரமும் வெளிவிரித்து ரசித்தவள் மனம் மீண்டும் தனிமையை உணர ஆரம்பித்தது. மலரின் வருத்தத்தை உணர்ந்தோ உணராமலும் அவளின் தனிமையை போக்க ஆறாமதன் மலருக்கு போன் பண்ணினான். சொல்லாரா, எங்க இருக்க பிசாசே? ஹாஸ்டல்ல இருக்கேன்டா. ஹாஸ்டல்லையா? எப்ப வந்த? சொல்லவே இல்ல. ஆமா, உன் வாய்ஸ் ஏன் டல்லா இருக்கு? இப்பதாண்டா வந்த ஒரு ஹாஃப் அன் ஹவர் இருக்கும். சரி, ஏன் இரும வாய்ஸ் டல்லா இருக்கு? அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே. சரி, நீங்க இருக்க? எங்க இருப்பேன், கிளாஸ்ல தான். நான் இல்லாம பொழுது எப்படி போனுச்சு? ரொம்ப நல்ல நிம்மதியா இருந்தேன்டி என சிரித்தான் ஆறாமுதன். ஓ சரி சரி, அப்படியே நிம்மதியா இரு. என்ன ஆச்சு உனக்கு? ஏன் ஒரு மாதிரி இருக்க? ஒன்னும் இல்லடா, மனசு ஏதோ ஒரு மாதிரி இருக்கு. சரி, ஹாஸ்டல் தானே இருக்க, இரு வரேன் என போனை அணைத்தான் ஆறாமுதன். போனை அணைத்துவிட்டு தனது புத்தகங்களை எடுத்துக்கொண்டு அவன் கிளம்ப முற்படுகையில் ஒரு புத்தகத்திலிருந்து ஏதோ ஒன்று கீழே விழுந்தது. அதை என்னவென்று எடுத்து பார்த்தவன் எழில் வேந்தன் பிஎஸ்சி பிஎல் என வேந்தனின் விசிட்டிங் கார்டு இருந்தது. இது மலரோட புத்தகமாச்சே, அதுக்குள்ள இருந்து இது விழுந்துச்சு. லாயரோட விசிட்டிங் கார்டுலாம் வச்சிருக்கா என எண்ணியவாறு அன்று மலர் வகுப்பில் விட்டு சென்ற புத்தகத்தை எடுத்துக்கொண்டு அந்த கார்டை தன் பாக்கெட்டில் பத்திரப்படுத்திக் கொண்டு மலரை காண ஹாஸ்டலுக்கு புறப்பட்டான் ஆறாமுதன். ஆறாமுதன் விடுதி வந்து சேர்க்கையில் விடுதியின் வெளியே அவனுக்காக மலர் காத்திருந்தாள். என்னாச்சுடாமா, முகம் இப்படி வாடி போய் கிடக்கு? திரும்ப உடம்பு சரியில்லையா என்று கேட்டான் ஆறாமுதன். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல என சோர்வாக கூறினாள். நீ பேசுறது நல்லா தெரியுது, என்னமோ இருக்கு, என்னன்னு சொல்லு, என்ன பிரச்சனை என்றவாறு மலர் அமர்ந்திருந்த கல் இருக்கையில் அவளின் அருகே அமர்ந்தான். அதான் ஒண்ணுன்னு சொல்றல, அப்புறம் என்ன என சிறு சிரித்தவாறு ஆறாமுதனின் தோள் மீது தலை சாய்த்தாள் மலர். எப்பொழுதும் புன்னகையுடனே வலம் வருபவள் அவள் புன்னகையை துளைத்து இருக்கையில் எப்படி கேட்டாலும் அவளின் மன வருத்தத்திற்கான காரணத்தை அவளாக கூறினாள் தவிர அவளிடமிருந்து அறிந்து கொள்ள முடியாது என்பதை நன்கு அறிந்த ஆறாமுதன், சரி ஐஸ்கிரீம் சாப்பிடலாமா? ஆறாமுதனின் தோளில் தலை சாய்த்து இருந்தவள் சடாரண தலையை நிமிர்த்தி, நிஜமாவா என வெளிவெறிய கேட்டாள். ஆமாடி ரசதி, போலாமா என சிரித்தான் ஆறாமுதன். சிரிவ போலாம் என எழுந்து ஆறாமுதனின் கையை பிடித்து இழுத்தாள் மலர். இதே ட்ரெஸ்ஸோட வா என புருவத்தை உயர்த்தினான் ஆறாமுதன். ஏன் இந்த ட்ரெஸ்ஸுக்கு என்ன குறைச்சல என தான் அணிந்திருந்த லாங் ஸ்கர்ட் மற்றும் டாப்பை குனித்து பார்த்தாள் மலர். இந்த ட்ரெஸ்ஸுக்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல, நல்லாதான் இருக்கு
நான் என் பேபிய ஐபேக்க கூட்டிட்டு போலான்னு நினைச்சேன். அங்க இப்படியே என் பேபி வர்றது எனக்கு பிடிக்கல. ஹேய், ஐபேக்கோவா? ஜாலி ஜாலி ஜாலி. 2 நிமிஷம் ஆறா, சுடிதார் மாட்டிட்டு வந்துடுறேன் என்று தன் அறையை நோக்கி ஓடினாள். ஓடும் மலரை சிரிப்புடன் பார்த்தவன், உன்னோட புக்ஸ் எல்லாம் வாட்ச்மேன் ரூம்ல வைக்கிறேன், எடுத்துக்கோ என கத்தினான் ஆறாமுதன். மின்னல் வேகத்தில் உடைமாற்றி திரும்பி வந்த மலர், பானிபூரி சாப்பிட்டு ஐஸ்கிரீம் சாப்பிடலாமா, இல்ல ஐஸ்கிரீம் சாப்பிட்டு பானிபூரி சாப்பிடலாமா என சிரித்தபடி கேட்டாள். வாளு வாளு, பானிபூரி வேணா நேரா கேட்க வேண்டியதானே? ஹீ, பானிபூரி சாப்பிட்டு ஐஸ்கிரீம் சாப்பிடலாம் என சிரித்தபடி ஆறாமதுடன் பானிபூரி சாப்பிட கிளம்பினாள் மலர். மலரின் மனதில் அழுத்தும் விஷயத்தை அவளாக கூறினால்தான் அவளிடம் கோபமோ மிரட்டலோ கெஞ்சலோ துளி கூட வேலை செய்யாது என்பதை அறிந்த ஆறாமுதன் அவளாக மனம் திறக்க சூழ்நிலையை உருவாக்கினான். அதற்கான முதல் படிதான் அவளை ஐஸ்கிரீம் சாப்பிட அழைத்தது. பானிபூரி கடைக்கு சென்று பானிபூரியை வாங்கி தட்டில் ஏந்தியவாறு பாவமாக தன் நண்பனை பார்த்தாள் மலர். அவளை பார்த்து வாய்விட்டு நகைத்த ஆறாமுதன், வாய்க்கிழே பேசுற, பானிபூரிய உடைச்சு சாப்பிட தெரியாதா? ஆரா என சினுங்கினாள் மலர். சரி சரி என்றவாறு ஒவ்வொரு பானிபூரியாக உடைத்து அதில் சீரக தண்ணீரை ஊற்றி, சொல்லு என்றவாறு ஒவ்வொன்றாக தன் தோழிக்கு ஊட்டிவிட்டான் ஆறாமுதன். அதில் மனம் மகிழ்ந்து சிரித்த மலர், போதும் போதும், ஐஸ்கிரீம் சாப்பிட போலாரா? சரி வா என மலருடன் நடக்க ஆரம்பித்தான் ஆறாமுதன். ஆரா? என மலரை கேள்வியாக பார்த்தான் ஆறாமுதன். எனக்கு எதையோ இழந்த மாதிரி இருக்காரா? வீட்டுல இருந்து வந்திருக்கல, கொஞ்சம் அப்படிதான் இருக்கும், கவலைப்படாத பிசாசே என்றான் ஆறாமுதன். அதெல்லாம் இல்லாரா, நான் நான் யாரையோ ரொம்ப மிஸ் பண்றேன் என வேந்தனின் நினைவில் கூறினாள் மலர். லூசு, எதையும் போட்டு குழப்பிக்காத. என்ன நடக்கணும் இருக்கோ அது கண்டிப்பா நடக்கும். நடக்காத நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்காத. சரி என தலையாட்டினாள் மலர். இருவரும் ஐபாக்கு சென்று ஐஸ்கிரீம் உண்டுவிட்டு திரும்பி புறப்படுகையில் மீண்டும் ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டுக் கொண்டே ஆறாமதனுடன் விடுதியை நோக்கி நடந்தாள். விடுதியை நெருங்கும் முன்பு தனது பாக்கெட்டில் இருந்து வேந்தனின் விசிட்டிங் கார்டை எடுத்து, இந்த மலர், உன்னோட புக்ஸ்ல இருந்துச்சு என மலரிடம் கொடுத்தான் ஆறாமுதன். அந்த கார்டை பார்த்ததும் அதிர்ந்த மலர் தடுமாறியவாறு அதை வாங்கினாள். இது யாரு மலரு என நிதானமாக கேட்டான் ஆறாமுதன். இது எங்க ஊர் லைப்ரரிக்கு வரவங்க. அப்படியா? ரொம்ப நெருக்கமா உனக்கு? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்புறம் இது என்ன என அந்த கார்டை திருப்பி காட்டினான் ஆறாமுதன். அந்த கார்டின் பின்புறம், ஐ ஹேட் யூ லாட்ஸ் என மலரின் கையெழுத்தில் அழகாக எழுதியிருந்தது. அது ஆரா என தயங்கியபடி நடந்த அத்தனையும் காலையில் வேந்தன் பிராக்டிஸையும் ஆபீஸை பார்த்துவிட்டு வந்ததுவரை ஒன்று விடாமல் கூறினாள் மலர். மலர் கூறி முடித்த அடுத்த நொடி ஆறாமுதனின் கரம் அவளின் கன்னத்தில் பலமாக இறங்கியது. என்னவளே என்னுணர்வை, என் உயிராய் கலந்தவளே, என்னுள்ளே கரைந்தவளே, பொன்னுள்ளே மின்னல் வெட்ட மின்னும் அந்த ஒளியைப் போல என் நினைவில் நின் முகமும் ஏக்கம்தனை கூட்டுதடி. வாட்டமுற்று வாடி செத்து நோக்கமற்று நொந்தபோது வட்ட முகம் அதை காண எழுச்சி பெற்றே ஏற்றம் கண்டேன். தேக்கமுற்ற ஜீவ நதியாய் தேடி நானும் தொலைந்து போக தேயமின்றி காய்ந்தே போனேன். ஞாலமெங்கும் உன்னை தேடி யான் யாரென்று மறந்தே போனேன். விழி தேடிய வழி எங்கும் விடிவின்றி இருளே நிலை. வழியின்றி தவித்திருந்தேன், பிடியலா என் உயிரை வருவாய். உயிரே 20. ஐஸ்கிரீம் சாப்பிட்டுக் கொண்டே நடந்தபடி ஆறாமதனிடம் வேதனை பற்றிய அனைத்து விஷயங்களையும் கூறிய மலர் தன் நண்பன் அறைந்த அறையில் கண் கலங்க என்ன நடந்தது என்பதை உணரும் சக்தி இல்லாமல் தன் நண்பனை பார்த்தபடி நின்றாள். பண்றதெல்லாம் பண்ணிட்டு ஒண்ணு தெரியாத அப்பாவி மாதிரி முழிக்காதே என்று கடித்து குதறினான் ஆறாமுதன். பிறந்ததிலிருந்து தன் தந்தையை தவிர வேறு எவரிடமும் அடி வாங்கிடாத மலர், பிறர் அடிக்கும் அளவிற்கு நடந்து கொள்ளாத மலர், தன் நண்பன் அடிக்கவும் கண்கள் கலங்கி துளி துளியாக கண்ணீர் வடிய பிழிவிரித்து தன்னை திட்டும் தன் நண்பனை பார்த்தாள். மலரின் கையில் இருந்த ஐஸ்கிரீம் உருகி அவளது கரத்தில் வழிந்து ஓட அதை உணராமல் கன்னத்தில் ஏற்பட்ட எரிச்சலை விட தன் நண்பன் தன்னை அடிக்கும் அளவிற்கு தான் தவறு செய்துள்ளோம் என்ற உண்மை மலரின் நெஞ்சில் அறைய பொங்கி வந்த கண்ணீரை தன் கீழுதுட்டை கடித்து அணை போட்டாள். மலரின் கலங்கிய கண்களை பார்த்தவன், இப்ப எதுக்கு நீலி கண்ணீர் வடிக்கிற? அந்த மனுஷனை பத்தி கொஞ்சமாச்சும் நினைச்சு பாத்தியா நீ என எரிச்சலுடன் கேட்டான். இது நீலி கண்ணீராரா என்றவாறு தனது கையில் இருந்த ஐஸ்கிரீமை தூக்கி எறிந்துவிட்டு அங்கிருந்து தனது ஹாஸ்டலை நோக்கி நடந்தாள் மலர். பொங்கி வரும் கண்ணீருக்கு அடையிட முடியாமல், பொது பாதையில் அழுகவும் முடியாமல், உள்ளம் புயலில் சிக்கி பரிதவிக்க விடுதியை நோக்கி வேக நடையிட்டாள். மலர் அழுவதை காண சகியாமல் அவளின் முன்னே வந்து வழிமறித்து மலரின் கரம் பற்றி நின்றான். இங்க என்னை பாரு மலரு என வேறுபுறம் திரும்பியிருந்த மலரின் முகத்தை தன்புறம் திருப்பினான் ஆறாமுதன். மலர் ஆறாமுதனை திரும்பி காணாமல் போகவே, இங்க பாரு மலரு, ஒருத்தர் உன்னை பிடிச்சிருக்குன்னு சொன்னா அவரை நிராகரிக்கிற உனக்கு எல்லா உரிமை இருக்கு. அத நான் தப்புன்னு சொல்லல.
ஆனா நீ நிராகரிச்ச முறைதான் தப்புன்னு சொல்றேன் என்றான் ஆறாமுதன். அப்படி என்ன தப்பு பண்ணிட்டு சார் என கோப முகுதியில் கேட்டாள் மலர். மலரின் கோபத்தை கண்டவன் அது சிறு குழந்தையின் பிடிவாதமாக தோன்ற சிறிய புன்னகையுடன், அவர் உன்னை பிடிச்சிருக்குன்னு அவரோட விருப்பத்தை சொன்னாரு, அதே போல அவர் உனக்கு பிடிக்கலன்னு நீதான் அவர்கிட்ட சொல்லிருக்கணும், அதையே இன்னொருத்தர் மூலமா சொன்ன என்றான் ஆறாமுதன். இப்ப என்ன சொல்ல வரீங்க சார் என்று கேட்டாள் மலர். மலருக்கு கோபம் வந்துவிட்டால் அவளிடமிருந்து வரும் வார்த்தைகள் சாட்டை அடியாகத்தான் வரும். அதனால் எதிரில் உள்ளவருக்கு ஏற்படும் துன்பத்தை விட உள்ளே அவள் பல மடங்கு துன்பத்தை அனுபவிப்பாள் என்பதை நன்கு உணர்ந்த ஆறாமுதன் அன்பான பொறுமையுடனே பேச ஆரம்பித்தான். அவர் செஞ்ச ஒரே தப்பு, அவர் விருப்பத்தை உன் சூழ்நிலையை புரிஞ்சுக்காம உன் வீட்டுக்கு வந்து சொன்னதான். அது பெரிய தப்புதான், இல்லன்னு சொல்லல. உன்னோட வழிய மறுப்ப நீ நேரடியா அவங்க கிட்ட சொல்லிருக்கணும். அதை என்ன அடுத்தவங்களை விட்டு சொல்றது? அவர்கிட்ட நேரா அமைதியா சொல்லிட்டு அடுத்தவங்க மூலமா நீ அவரை அவமானப்படுத்திருக்க. ஏன் பொண்ணுங்களுக்கு மட்டும் மான அவமானம் இருக்கணுமா? பசங்களுக்கு இருக்காதா? இன்னொருத்தவங்க மூலமா அவர் கொடுத்ததை திருப்பி கொடுத்திருக்கே, அதெல்லாம் அவர் எவ்வளவு ஆசையா வாங்கியிருப்பாரு. உனக்கு அதை வச்சுக்க விருப்பம் இல்லைன்னா நீதான் அவர்கிட்ட எனக்கு இதை வச்சுக்க விருப்பம் இல்லைன்னு சொல்லி கொடுத்திருக்கணும். அதை விட்டுட்டு அவர் மூஞ்சில் அடிச்ச மாதிரி பண்ணிட்டு வந்திருக்க. ஆறாமுதன் கூறுவதை கேட்டு அமைதியாக கண்ணீரை அடக்கியபடி இருந்தாள் மலர். சரி, உனக்கு அவரை பிடிக்கல, இந்த வயசுல படிப்பு முக்கியம்னு முடிவு எடுத்திருக்க, நல்ல விஷயம் தான். அதெல்லாம் ரொம்ப சரி, ரொம்ப ரொம்ப நல்ல முடிவு. ஆனா நீயே அங்க இருந்து இங்க ஓடி வந்த? உனக்கு வெளி உலகத்தை பாக்கணும்னு வந்துச்சுன்னா வச்சுக்கோமே, அப்புறம் ஏன் நீ ஊருக்கே போக மாட்டேங்கிற? ஊருக்கே போனாலும் நூலகத்துக்கு போக மாட்டேங்கிற? அவரை பார்த்து ஏன் பயப்படுற? அவர் என்ன உன் கையை பிடிச்சி இழுத்தாரா? இல்ல, எனக்கு பயமா இருக்கு, அதான் என மெதுவாக முணங்கினாள். ஆக்சுவலி உனக்கு அவரை பார்த்து பயம் இல்ல, உனக்கு உன்னைய பார்த்துதான் பயம். எங்க நீ அவரை பார்த்து அவர்கிட்ட பேசினா நீ அவரை லவ் பண்ணிருவியோன்னு உனக்கு உன்னைய பார்த்தே பயம், கரெக்டா? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, அவரை பார்த்து மயங்கி போற அளவுக்கு அப்படி ஒண்ணும் மன்மதம் இல்ல அவங்க. நீ ஒரு விஷயத்துக்கு பேசிட்டு இருக்கத என உதட்டை சுழித்து நக்கலாக கூறினாள் மலர். மலர் பேசி முடித்த அடுத்த நொடி அவளது கன்னத்தில் மறுமுறை ஆறாமுதனின் கரம் அழுத்தமாக இறங்கியது. நீ எப்ப அப்படி கேவலமா மாறின மலர்? ஒருத்தவங்க அழகு அவங்க முகத்துல இல்ல, அவங்க இதயத்துல இருக்குன்னு நல்லா தெரிஞ்ச நீ எப்பல இருந்து இப்படி மாறின என கோபமாக பல்லை கடித்தான் ஆறாமுதன். மாறி மாறி அடி வாங்கியதில் உடல் நடுக்கமெடுக்க நிற்க முடியாமல் தடுமாறினாள். மலரின் நிலையை கண்ட ஆறாமுதன் அவளை கைத்தாங்களாக அருகில் இருந்த கல்லில் அமர வைத்தான். ஏன் அடிக்கிற, ரொம்ப வலிக்குதுடா என தேம்பி தேம்பி அழ ஆரம்பித்தாள். நீ சாப்பிட்டா சொன்னா புரிஞ்சுக்க மாட்டியே என வேதனையுடன் உள்ளே நினைத்துக் கொண்டு, ஒட்டிச்சு வளர்க்காத முருங்கையும் அட்டிச்சு வளர்க்காத பிள்ளையும் சரியா வளராதுன்னு சொல்லுவாங்கல்ல, உனக்கு தெரியாதா என்றான் ஆறாமுதன். அப்படிலாம் இல்ல ஆரா, நீ நீ பொறுமையா சொல்லு, நான் கேட்டுப்பேன், அடிக்காதடா, வலிக்குது என உதட்டை பிதுக்கி அழுதாள் மலர். அழுததினால் கண்ணமும் மூக்கும் பிங்க் நிறத்தில் மாறி கண் கலங்க அழுகையில் உதட்டை கடித்து 10 வயது சிறுமியாக தன்னை பார்ப்பவளை கண்டவன், சரிட தங்கம், அழாத, அடிக்கல என மலரின் விழிகளை அழுந்து துடைத்து விட்டான் ஆறாமுதன். அவரு அவரு என்ன, அவர் பிடிக்கலன்னு வந்துட்டு அப்புறம் அவரை தேடுற மலர்? நான் எங்க அவரை தேடினேன் என மூக்கை உறிஞ்சியபடி கேட்டாள். அவரை நீ தேடாமல அவன் போட்டோவை அவர் பாக்குற மாதிரி வச்சு அவருக்கு மெசேஜ் அனுப்புன? அவர் ஆபீஸ்ல சுத்தி சுத்தி வந்த, அவரை பாக்கலன்னு முகம் ஆடி போய் அங்க இருந்து இங்க வந்த? ஆறாமுதன் கூற கூற பேச வார்த்தை வராமல் அவனை பார்த்தபடி இருந்தாள் மலர். சொல்லு மலரு, இதெல்லாம் ஏன் பண்ண? தெரியல. உன்னை நீயே ஏமாத்திக்காத மலரு. மலர் அமைதியாக இருக்கவும், சரி இதெல்லாம் விடு, அவர் கொடுத்த எல்லாத்தையும் திருப்பி கொடுத்த நீ அவர் விசிட்டிங் கார்டு மட்டும் ஏன் நீயே வச்சிருக்க? அதை வச்சிருந்தாலும் பரவாயில்ல, அதுல உள்ள நம்பரை சேவ் பண்ணி வேற வச்சிருக்க, இதுக்கெல்லாம் அர்த்தம் என்ன? சொல்லு மலரு. ஆறாமுதன் பேசுவதை கேட்ட மலர் அமைதியாக தலை குனிந்து கண்ணீர் சிந்தியவாறு இருந்தாள். சரிவா போலாம் என மலரை கைப்பிடித்து எழுப்பி விடுதிக்கு அழைத்து சென்றான் ஆறாமுதன். உள்ளம் குழம்பி தவிக்க தன் நண்பனுடன் அமைதியாக நடந்து விடுதிக்கு வந்து சேர்ந்தாள். மலரை விடுதியின் உள்ளே விட்டுவிட்டு, நல்லா நிதானமா யோசிச்சு பாரு மலரு, உன்னை நான் அவரை லவ் பண்ணு சொல்லல, நீ செய்யறதுக்கு அர்த்தம் என்னன்னு கேக்குறேன். அவர் உனக்கு பிடிக்கலன்னா மொத்தமா விலகி இருக்கணும், இதென்ன தொட்டும் தொடாமலும், நல்லா யோசி என்ன என மலரிடம் கூறிவிட்டு புறப்பட்டான் ஆறாமுதன். ஆறாமுதன் சென்றதும் தன் போக்கில் அறைக்கு வந்தவள் படுக்கையில் விழுந்து கதறி கதறி அழ ஆரம்பித்தாள். ஏன், எதற்கு என்று தெரியாமலே இரவு முழுவதும் மலர் அழுக விடிகளின் தொடக்கத்தில் கடுமையான காய்ச்சல் வந்து மயங்கி விழுந்தாள். மலருக்கு காய்ச்சல் என அறிந்த விடுதி காப்பாளர் மலரின் பெற்றோருக்கு விஷயத்தை தெரிவித்தனர். மீண்டும் பாக்கியமும் ஈஸ்வரனும் மலரை விடுதியிலிருந்து வீட்டிற்கு அழைத்து சென்றனர். வீட்டிற்கு வந்தும் யாரிடமும் எதுவும் பேசாமல் தனக்குள்ளேயே யோசனையில் மூழ்கினாள் மலர்.
அதுவரையில் ஆறாவதனுக்கு எவ்வித தகவலும் தெரிவிக்காமல் கல்லூரியில் விடுப்பு கூறி வீட்டிலிருந்து உடம்பை தேற்றினாள். ஒரு வழியாக எழுந்து நடமாடும் அளவிற்கு உடலில் பலம் வந்ததும் முதல் வேலையாக லட்சுமி வீட்டிற்கு சென்று அவரின் வாட்ஸ்அப் டிபியில் உள்ள தனது போட்டோவை மாற்றிவிட்டு வந்தாள். உடல் சரியானதும் மீண்டும் கல்லூரிக்கு புறப்பட்டாள் மலர். சென்ற முறை போல வேந்தரின் ஆபீஸை ஓரக்கண்ணால் கூட கவனிக்காமல் அதை கடந்து பயணித்தாள். விடுதிக்கு செல்லாமல் நேராக கல்லூரிக்கு வந்த தன் தோழியை கண்டு புன்னகைத்தான் ஆறாமுதன். மலர் அவரின் புன்னகையை கண்டு கொள்ளாமல் அவன் கண் முன்னே வேந்தரின் விசிட்டிங் கார்டை எடுத்து குப்பை தொட்டியில் போட்டாள். அதை பார்த்து நன்றாக சிரித்த ஆறாமுதன், அந்த காடை தூக்கி குப்பையில வீசின மாதிரி உன் மனசுல உள்ள அவரையும் தூக்கி போடு பாப்போம். உன்னால அது முடியாது மலர், ஏன்னா நீ அவரை ஆழமா நேசிக்கிற என்றான். அதை கேட்ட மலர் ஆறாமுதனின் டெஸ்கில் ஓங்கி தட்டியவள் மொத்த வகுப்பிற்கும் கேட்கும் அளவிற்கு "Will you please shut up?" என கத்திவிட்டு வகுப்பை விட்டு வெளியே சென்றாள் மலர். மொத்த வகுப்பும் மலரின் கோபத்தை பார்த்திருக்க எதற்கும் ஆறாமுதன் அசராமல் செல்லும் மலரை புன்னகையுடன் பார்த்திருந்தான். அன்றிலிருந்து ஆறாமுதனிடமிருந்து மொத்தமாக விலக ஆரம்பித்தாள் மலர். காதலி அருள் பெற காதலில் தவித்திருந்தேன். பேதலித்த நிலையாக பேதையினை ஆக்கிச் சென்றாள். மேதமைகள் மேட்டிமைகள் மேலதாள கோட்டிசைகள் சோககீதம்தான் இசைக்க பெம்முதடி நெஞ்சமிங்கு. கண்ணிமையில் உனை காண காதல் மலரை காத்திருந்தேன். என் பெண்மையில் நீ எங்கே கண்கள் இரண்டும் பூத்திருந்தேன். வண்ண மலர் வாசம் வீசா தென்றல் தீண்ட தேகம் குதிக்கும். வண்டல் நில வரிய நினைவாய் வாழ்க்கை எங்கும் சோகம் தெளிக்கும். வாசலனவே சுவாசம் தவிக்க சுகந்த காற்றை சுகம் தர மாட்டாயோ? பூவின் சிரிப்பில் புதைந்த அழகாய் போட்டி வைத்தேன் உந்த நினைவை. வாட்டி செல்லும் இந்த நிலவே கோட்டி செல்வாயா என்னவள் அருகில்? விழி தேடியே வழியெல்லாம் வெளியின்றி இருள் நிலையா? காதல் வழி கூடிய கணமெல்லாம் கண்களின் நீர்மழையா? எண்ணங்களில் ஏந்தி என்னை என்னுயிராய் தாங்கி நின்றேன். தாங்கும் வழி கூடும் முன்னே தழுவவா எந்தன் மலரை? என் திசை நான் அறிந்தும் உன் திசை நான் அறியேன். மண் திசை உயிர் வாழ்ந்தும் மாண்ட நிலையை நானும் அடைந்தேன். தேடல் நிலை தேடித் தொலைய பாடும் நிலை கோடி வழிய சேரும் நிலை யானும் அறியேன். தூரல் மலை கண்ணின் சுமந்தே உயிர் தொலையும்.